எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ எந்த கோயில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னிமலை முருகன் கோயிலில் இருக்கோங்க. சென்னிமலையோட சிறப்புகள் பற்றி சொல்லணும்னா, கந்தசஷ்டி கவசம் அரங்கேறின இடமா நம்மளோட சென்னிமலை தாங்க இருக்குதுங்க. சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வந்து 6 படை வீடுகளுக்கு முந்தைய கோவிலாகவும், அந்த 6 படை வீடுகளுக்கு நிகரான பெருமை உடையதாகவும் நம்ம சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்து சொல்லப்படுதுங்க. நம்ம சென்னிமலையோட முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதம் இருந்து சென்னிமலை ஆண்டவனை வழிபட்டோருக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. மேலும் திருமணம், விவசாயம், பிற தொழில் சார்ந்த செயல்களில் ஈடுபடும்போது நம்ம சென்னிமலை முருகப்பெருமான்கிட்ட போய் அர்ச்சனை செஞ்சு அங்கே பூ உத்தரவு கேட்டு ஒரு செயலை தொடங்குறது நம்மளோட மரபாக சொல்லப்படுதுங்க. இங்கே ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு அபிஷேகம் செய்த பின்னாடி அந்த தயிர் வந்து புளிப்பதே இல்லையாமாங்க. அப்படி ஒரு அதிசயம் கொண்ட கோயிலாக கருதப்படுது. வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் சென்னிமலை ஆண்டவனை தரிசிங்க.